ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 28 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்கணும், ஒரு 3 ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் ஃப்ரீயாக வீட்டிலேருந்தே ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் சில்க் த்ரெட் எப்பயும் போல் டபுள் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு எண்ட் ஆஃப்லேருந்து எடுத்துகிட்டு கீழே வந்து நாட் வந்து லாக் ஆகிடும் இல்லையா? லாக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, எப்பயும் போல் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் இந்த பக்கமாக கீழே இழுத்துட்டு வரேன், சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்படி ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துக்கிட்ட இந்த கோட்டுக்கிட்ட ஒரு ஸ்டிச்சும். ஸோ நம்ம போன கிளாஸ் போட்டிருந்த வீடியோ எல்லாமே நிறைய பேர் பார்த்து ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க, எல்லாமே சூப்பராக போடுறீங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்குறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, சரிங்களா? போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா நீடியில் வந்து அப்படியே நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்தில் போடாதீங்க, ரொம்ப இந்த பக்கம் இழுத்து இப்படி ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்படியே இந்த பக்கமாக டேர்ன் பண்ணி இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு, இங்கேக்கிட்ட ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே நீடியில் இந்த த்ரெட்டை இழுத்துட்டு வந்து இங்கேக்கிட்ட லாங்காக இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிச்சும், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்புறம் இதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச்சு, இந்த இடத்த கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ அது மாதிரி மெஹந்தி கிளாஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மெஹந்தி கிளாஸும் வேணும் அப்படின்னா என்னுடைய இந்த நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு சில்க் த்ரெட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். ஸோ நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? இப்போ இழுத்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் இந்த பக்கம் போய் இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு, இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, சரிங்களா? போட்டுட்டு இப்படியே மேலே கொண்டு போகிறேன். இப்படி ஒட்டி கொண்டு போகாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ராடாக வந்து நான் கொண்டு போயிட்டு இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இந்த பக்கத்துக்கிட்ட ஒரு ஸ்டிச்சும். ஸோ இந்த ஸ்டிச்சில் அதிகமாக யூஸ் ஆகாது, இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அது நான் எதுவுமே வந்து வேணும் வேண்டான்னு சொல்லலை, எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதோட இந்த ஸ்டிச்சஸ் த்ரெட் ஒர்க் வந்து முடியுது, ஓகேங்களா? நம்ம ஃப்ரைடேலேருந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் கிளாஸ் வந்து போயிடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு த்ரெட்டை இதே மாதிரி தான் லென்த்தியாக இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒரு குத்து, இங்கேக்கிட்ட ஒரு குத்து, குட்டி லாக் ஸ்டிச்சு, அகைன் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டு இங்கே இழுத்துட்டு வரேன், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ நான் உங்களுக்கு எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு புரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், சரிங்களா? உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் கூடியதில் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட்ஸ் வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டுட்டு த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிறேன், சரிங்களா? வெளியே எடுத்துகிட்டு எப்பயும் போல் இந்த இடத்துல ஒரு எண் நாட்டு இங்கே நான் மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் எண்ணாட் போடுகிறேன். எப்பயுமே எண்ணாட் போடுறப்ப மட்டும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் எண்ணாட் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எண்ணாட் வந்து கொஞ்சம் உருவி வராமல் இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு உங்களை ட்ரை பண்ண சொல்கிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை கீழே இழுத்து பார்த்துக்குங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்ரான் ஸ்டிச்சு, சரிங்களா? இந்த செவ்ரான் ஸ்டிச் போடுறதுக்குமே சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதை எனக்கு சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும், ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும், சரிங்களா? எப்பயும் போல் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த பக்கமாக த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு,
ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. ஸோ பாருங்கள், செயின் ஸ்டிச்சுக்காக எடுத்துகிட்டு வரோமா, எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கத்து ஒரு செயின் ஸ்டிச்சும் இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கிட்ட ஒரு செயின் ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சு, இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இதை நான் எப்படி போகிறேன்னு நல்லா கிளியராக காட்டி பாருங்கள். இப்போ இழுத்துட்டு வரோமா, வந்துட்டு இங்கே நிறுத்த ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு ரைட் சைடு ஒரு செயின் ஸ்டிச்சு அண்டு லெஃப்ட் சைடு ஒரு செயின் ஸ்டிச். ரொம்ப லாங்காக போட்டுறாதீங்க. ஸோ இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு போகாமல் இங்கே கிட்ட ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் த்ரெட்டை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்ரான் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஸோ இருந்தாலும் என்னைக்காச்சும் தேவைப்படுமே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே நான் அந்த 2 ஸ்டிச்சு ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா? கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச்சு, ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று போட்டுட்டு இப்போயே த்ரெட்டை இழுத்துட்டு வந்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் லூஸ் ஆகுது. அப்போ அதை உள்ளே தள்ளி ஒரு செயின் ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சு, ரைட் சைடு ஒரு செயின் ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடு ஒன்று போட்டு மேலே கொண்டு போகிறப்ப பாருங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் ஆகுதா. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்னா அந்த இது வந்து ஸ்டேபிள் அதே இடத்துல நின்றுருக்கும். அதே மாதிரி தான் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று போட்டுட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு வரப்போ அது லூஸ் ஆகிறதுனால அது 3 ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ இதே ஸ்டிச்சே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று, இந்த 2ம் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சு. இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்ரான் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று, 2ம் மிடில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சு இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்து அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா எண்ணாட் வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிஸ் கிராஸ் ஸ்டிச். ஸோ ஸ்டிச்சஸ் நேம்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பழக பழக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சும் இந்த இப்போ கிஸ் கிராஸ் ஸ்டிச் சொல்கிறேன் இல்லையா, ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வரும் ரெண்டுக்குமே. ஸோ எண்ணாட் போட்டு எடுத்துக்கிறேன். எண்ணாட் மட்டும் 1க்கு 2 தடவை நல்லா போட்டு பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கிறோம், டபுள் த்ரெட்டாக தான் எண்ணாட்டுமே போடணும். சரிங்களா? அதனால் கரெக்டாக மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற ஸ்டிச் பேர் வந்து கிஸ் கிராஸ் ஸ்டிச். சரிங்களா? அதுக்கு எப்பயும் போல் சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு மேலே எண்ணாட் இது லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணியிருப்போம், ரைட் டு லெஃப்ட் வந்து போயிருப்போமா. இதுக்கு வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான். இப்போ லெஃப்ட் சைடு போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டுமே தான் வந்து போடணும். சரிங்களா? ஸோ த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட வேண்டாம். லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே த்ரெட்டை இழுத்துட்டு வந்து இந்த பக்கத்துக்கு ஒரு குட்டியாக ரைட் சைடு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படி கொண்டு வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்டிச்சு. ரைட் சைடு மட்டும்தான் போடணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கமாக மட்டும், ஏன்னா நம்ம வந்து பக்கத்தில் வந்து நாட் போட மாட்டோம். சரிங்களா? நாட் போடாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா பொறுமையாக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி தான் இப்போ கீழே ஒரு சுற்று ரைட் பக்கமாக திருப்பி அப்படியே லெஃப்டில் டர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கும். இதுக்கு பேர் தான் கிஸ் கிராஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி இந்த 3 ஸ்டிச்சுமே அதிகமாக எதுக்கும் யூஸ் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டிச்சுமே உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு எல்லா ஸ்டிச்சுமே வந்து நீங்கள் வந்து கற்று வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இழுத்துட்டு வர்றேன். இழுத்துட்டு வந்து அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு,
இப்படி டேர்ன் பண்ணி அடுத்த பக்கம் டேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? இப்போ இதே மாதிரி நான் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து என் நாட் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நாளைக்கு கிளாஸில் வந்து என்ன பார்ப்போன்னா பீட்ஸ் ஒர்க் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.